ஒரு காதல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் ஸ்கிப்பிங் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். யார் லாங் டைம் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த டாஸ்கோட வின்னர். ராஜா, நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ் சார். சீக்கிரம் ஆரம்பி. ஸ்டார்ட். என்னடா? ஓகே கயல், நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். வாவ். வெரி குட் கயல், எக்ஸலன்ட் ஜாப். ஜென்ஸ் டீமை விட நீங்க ரொம்ப லாங் டைம் பண்ணிருக்கீங்க. நீங்க நல்ல அத்லெட்டா இருப்பீங்க போல இருக்கே. கீப் இட் அப். தேங்க் யூ சார். குட் ஜாப். வாங்க போலாம். கலக்குறீங்க கயல். பாய்ஸ் டீம்ல சேர்ந்து நீங்க வேற லெவல்ல கெத்து காட்டுறீங்க. தேங்க் யூ. எங்க ராகவன் சார் யார் பெர்ஃபார்ம் பண்ணாலும் நல்லா என்கரேஜ் பண்ணி பாராட்டுவாரு. ஆல் தி பெஸ்ட் கயல். தேங்க் யூ. சூர்யா சார், நீங்க என்னதான் பண்ணாலும் கடவுள் என் பக்கம் தான் இருக்காரு. நான் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம். என்ன கயல், நீங்க போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். இன்னும் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன சொல்லணுமா? என்கிட்ட தனியா பேசுற அளவுக்கு அப்படின்னு முக்கியமான விஷயம்? சார், இந்த ஒரு வாரத்துக்கும் நான் உங்க டீம்லயே கண்டினியூ பண்ணி நீங்க கொடுக்கிற டாஸ்க் எல்லாத்தையும் பண்ணலான்னு இருக்கேன் சார். என்ன சொல்றீங்க கயல்? நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஸ்கிப்பிங் பிராக்டிஸ்க்கு அலோவ் பண்ணேன். அதுக்காக என் டீம்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்றீங்களே? அஃபீஷியலா அது பாசிபிள் இல்லம்மா. சார், நீங்க சேர்த்துக்கலன்னா நான் இந்த ஊர்ல எங்கேயாவது தங்கிட்டு ஒரு வாரம் சும்மா தான் சார் இருக்கணும். அதனால தான் கேட்குறேன். எதுக்காகமா நீங்க இங்கேயே இருக்கணும்? ஒரு வாரம் ஜாலியா ஊருக்கு போயிட்டு வர வேண்டியதானே? அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அது வந்து ஊர்ல எனக்குன்னு யாருமே இல்லை சார், அதான். சரிம்மா, நான் உங்க பர்சனல் கேட்க விரும்பல, அது நாகரிகமும் இல்லை. ஆனா சூர்யா சார் உங்களை சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நான் எப்படி உங்களை என் டீம்ல ப்ராக்டிஸ் பண்ண அலோவ் பண்றது? இது லேடிஸ் டீமா இருந்தாலும் பரவாயில்ல, ஜென்ஸ் டீம் வேற. எப்படி இருந்தாலும் உங்களை என் டீம்ல ஜாயின் பண்ணிக்க அகாடமி அலோவ் பண்ணாதுமா. அதுவும் இல்லாம சூர்யா சார் பார்த்துட்டு கேட்டா நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? அவர் கம்ப்ளைண்ட் பண்ணா டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தான் பதில் சொல்லி ஆகணும். சார், என்னால உங்க டீமுக்கு எந்த கெட்ட பேரும் வராது சார். நான் எந்த விதத்திலையுமே உங்களுக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டேன் சார். நீங்க நினைக்கிற மாதிரி சூர்யா சார் அப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ற ஆள் இல்ல சார். வேணும்னா நான் ஒன்று பண்றேம்மா, நான் சூர்யா சாரை கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றேன், ஓகேவா? அவர் தான் என்ன சஸ்பெண்ட் பண்ணாரு. அவர்கிட்டயே கேட்டா அவர் எப்படி சார் ஒத்துக்குவாரு? சரி சார், இதுக்கு மேல நான் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல. நான் இந்த ஊர்ல யார் வீட்லயாவது தங்கிக்கிட்டு ஒரு வாரத்தை எப்படியாவது ஓட்டுறேன் சார். தேங்க்யூ. கயல், ஒரு நிமிஷம் நில்லுங்கம்மா.
உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா.